காரம் விரும்புகிறவங்க கட்டாயமாக இது ரொம்ப பிடிக்கும். நான் இந்த ஆயில் கேனை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு வந்து எப்போவுமே இது எடுக்கும்போது ஒரு சின்ன பயம், எங்கே வழுக்கி விழுந்துருமோ சொல்லிவிட்டு. நான் எடுக்கும்போதெல்லாம் யோசிப்பேன், இதுக்கு ஒரு ஹேண்டில் இருந்தால் நல்லாயிருக்குமே சொல்லிட்டு ரொம்ப யோசிப்பேன். ஏன்னாக்கா மேலே வந்து எப்படியும் வந்து ஆயில் வரும், என்னதான் என்றைக்காவது ஒரு நாள் விழுந்துருமோ சொல்லிட்டு கொஞ்சம் பயம் இருக்க தான் செய்யும். அதுக்காக எனக்கு ஒரு ஹேண்டில் இருந்தால் நல்லாயிருக்கும் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். எடுத்து இது உபயோகிக்கும் போது எல்லாம் நான் யோசிப்பேன். ஆனால் நான் ஒரு நாள் ஃப்ளிப்கார்ட்டில் பார்க்கும்போது ஹேண்டில் வச்சு ஒன்று கிடச்சிது. அது இப்போ பார்க்கலாம், அன்பாக்சிங் பண்ணலாம். இப்போ இந்த பாக்ஸை வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். இது ஒரு பாட்டில் எடுக்கும்போது ஒரு சின்ன பயம் இருந்துக்கிட்டே இருக்கும், எங்கே விழுந்துருமோ சொல்லிட்டு. அதே ஒரு ஹேண்டில் இருந்ததுனாக்கா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது வந்து நாம் எண்ணெய் ஊற்றும் போதெல்லாம் சட்டியில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பேக்கிங் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. வாவ், நைஸ், ரொம்ப நல்லா இருக்குது. இது மாதிரி தாங்க ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன், இந்த மாதிரி ஹேண்டில் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஊற்றுறதுக்கு சொல்லிட்டு. ஏன்னாக்கா இந்த மாதிரி பாட்டில் நம்ம யூஸ் பண்ணும்போது எப்பவுமே வழுக்கி விழுமோ பயம் இருக்கும். அதே இந்த மாதிரி பாட்டில் இருந்ததுனாக்கா நம்ம ஈஸியாக அந்த ஹேண்டில் பிடிச்சி நம்ம போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுதான் ரொம்ப நாளாக நான் தேடிட்டு இருந்தது. இது வந்து நான் 2 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இருந்தாலும் கொஞ்சம் பயம் எனக்கு. அடிக்கடி பெரிய கேன் கூட எடுத்துகிட்டு இருக்க முடியாது. ஒரு நாள் பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஃப்ளிப்கார்ட்டில். அப்போ இந்த ஹேண்டில் வச்சது கிடச்சதும் சரி, நம்ம என்ன யோசித்தோமோ அதே மாதிரி கிடச்சது சொல்லிவிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டு தான் இது நான் ஆர்டர் பண்ணேன். இதுக்கு மூடியும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ ஈஸியாக இருக்கும், நம்ம எடுத்து போடுறதுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க, இன்றைக்கி வந்து இறாவும் உருளைக்கிழங்கும் சேர்த்து ஒரு பெப்பர் ஃப்ரை செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டிஷ்ஷு. அதுக்கு தேவையான பொருள் வந்து உருளைக்கிழங்கு, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு நல்லா இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்குங்க. இறா, ஒரே ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி லாஸ்ட்டில் போடுறதுக்கு, கொஞ்சம் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு தேவையான மிளகாத்தூள், மிளகாத்தூள் கொஞ்சமாக போடலாம், ஏன்னா இது பெப்பர் ஃப்ரை இருக்கிறதால கொஞ்சம் போல் போடணும். கொஞ்சம் போல் மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா, பெப்பர் கொஞ்சம் ஜாஸ்தியாக போடுங்க, ஏன்னா இது பெப்பர் ஃப்ரை இருக்கிறதால கொஞ்சம் போட்டிங்கனாக்கா நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு வறுவல்னும் இருக்கிறதால ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். வரீங்களா? இப்போ எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம். முதல்ல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெங்காயத்தை போடணும்.
நல்லா வதங்கட்டும். இப்போது நறுக்கி வச்சுருக்க தக்காளியை போடலாம். நல்லா கசக்கி விடுங்க. தேவையான அளவு உப்பு, இப்போ எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதை போடலாம். இப்போ கழுவி வச்சுருக்க இறாவை போடுங்க. எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அதெல்லாம் அப்படியே போட்டுடலாம். நல்லா கசக்கி விடுங்க. வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு, ஒரு 2 நிமிஷம் கழித்து உருளைக்கிழங்கு போடுங்க. நல்லா இந்த மாதிரி இருக்கணும் பீஸு. கொஞ்சம் போல் தண்ணி போடலாமா? வேகட்டும். காரசாரமான உருளைக்கிழங்கு இறா பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது சர்வ் பண்ணாமா? காரம் விரும்புகிறவங்க கட்டாயமாக இது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.